ஹலோ வீவர்ஸ், எங்கள் வீட்டு சமையலுக்கான இன்றைய காய்கறி தேவைக்கு எங்கள் தோட்டத்திலே காய்கறிகளை பறித்து எடுத்தோங்க. அது பற்றின வீடியோ தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் காய்கறி தோட்டம் அமைக்கணும், செடிகள் வளர்க்கணும், பூக்கள் வளர்க்கணும் அப்படின்னா மை கார்டன் டூர்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கார்டனில் ரோசஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், இன்னும் இதர ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாம் வளர்க்குறோம். தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மை கார்டன் டூர்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நாளும் நான் இங்கிலீஷில் வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். இப்போ முதன்முறையாக நம்ம தாய்மொழியில் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். அனைத்து சொந்தங்களும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் செடி. ஒரு செடியில் எவ்வளோ காய் இருக்குன்னு பாருங்கள். இந்த செடி நானே விதை போட்டு வளர்த்துன செடி. அன்றாட தேவைக்கு நம்ம வீட்டு சமையலுக்கு நம்ம பறித்து பயன்படுத்தலாங்க. நான் அடுத்த வீடியோ கார்டன் டூர் போடுறேன். அப்போ தான் நான் எந்தெந்த மாதிரி செடிகள் வளர்க்குறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். டெய்லியும் அரிசி கழுவுற தண்ணி, மீன் கழுவுற தண்ணி, அந்த மாதிரியான கழிவுகளை தான் இதற்கு உரமாக கொடுப்பேன். இவர் தான் என்னோட உற்ற நண்பன். எப்பெல்லாம் தோட்டத்தில் இறங்கி வேலை செய்கிறனோ அப்பெல்லாம் என் கூடையே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து ஒரு 7 மாதங்கள் தான் ஆகிறது. நான் பிஃபோர் வீடியோ ஆஃப்டர் வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்தது, 7 மாதத்திற்கு பின்னாடி இது எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கம்மிங் டேஸில் அது பற்றி போடுறேன். இது பாருங்கள், சொரைக்காய் எவ்வளோ பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். ஒரே ஒரு கொய்யாக்காய் இருந்தது, அதை இன்னைக்கு பறிச்சிட்டேன். அடுத்ததாக சொரைக்காய் பறிக்க போகிறோம். சொரைக்காய் வந்து அதிகமான விளைச்சலுங்க. போதும் போதும்னு ஆயிடுச்சு. நிறைய பேருக்கு கொடுத்தோம். இது நாட்டு சொரைக்காய், ரேர் வெரைட்டி. இன்றைக்கி கூட நான் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் பறிக்கிறேன். பாருங்கள், வெரைட்டிஸ் ஆஃப் மிளகா இருக்குது பாருங்கள். காந்தாரி மிளகா, மேல் நோக்கி வளர்கிற மிளகா பழுத்திருக்கு. இதனோட விதை வேணும்னா தேவைப்படுறவங்க கேளுங்க.
அனுப்பி வைக்கிறேன். அடுத்ததாக க்ரோ பேக்கில் கத்திரி செடி, ஒரு அழகான ரோஸ் பூத்திருக்கு பாருங்கள் எங்கள் தோட்டத்தில். இன்றைக்கி ரோஸ் எல்லாம் நான் பறிக்கவே மாட்டேன், அப்படியே அழகுக்கு செடியிலே விட்டுருவேன். முன்னாடி மாடி தோட்டம் தான் வச்சுருந்தேன், அதனால தான் க்ரோ பேக்லலாம் கத்திரி செடி வச்சுருக்கிறேன். சுரைக்காய் பாருங்கள், 1 or 2 days விட்டோம்னாலே முத்தலாயிருது, நிறைய காய்க்குதுங்க. இது வந்து போட்லாக்கா ஃப்ளவர்ஸ், அதாவது டேபிள் ரோசஸ். எவ்வளவு மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். இதில் எனக்கு பிடித்தமான, எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு அறுவடை எனக்கு கிடச்சிச்சு. என்னென்னு பாருங்கள். இயற்கையாக முளைச்சி வந்த ஒரு காளான். பாருங்கள், இயற்கையாக முளைச்சி வந்திருக்கு. அடுத்ததாக சமையலுக்கான கொஞ்சம் பச்சை மிளகாய் பறிக்க போகிறேன். இது கிச்சன் சைடு, கிச்சன் பக்கத்துலேயே நட்டிருக்கேன் இந்த பச்சை மிளகாவை. அப்பப்போ சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே வந்து பறிச்சிட்டு போவேன். இன்றைக்கி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஹார்வெஸ்ட். சுரைக்காய், காளான், கொய்யா, கத்திரிக்காய். நீங்களும் இதை மாதிரி இயற்கையான காய்கறிகளை வளர்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மை கார்டன் டூர்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ நாளும் நான் வாய்ஸ் ஓவர் இங்கிலீஷில் கொடுத்துக்கிட்டு இருந்தேன், இனிமேல் தமிழில் தான் கொடுக்க போகிறேன். நிறைய நெல்லிக்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நாட்டு நெல்லிக்காய், இயற்கையான முறையில் மருந்து அடிக்காமல் வளர்க்கப்பட்ட நெல்லிக்காய். இன்றைக்கி நிறைய டிசீஸ்க்கு மருந்தாக இருக்குது. உங்களுக்கு யாருக்காவது நெல்லிக்காய் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 50 rupees kg ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜ் கொடுக்குறோங்க. தேவைப்படுறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாமே நான் விதை போட்டு பறித்து எடுக்கிறேன். இந்த மாதிரி கார்டனிங் டிப்ஸு, அதாவது நமக்கு தினமும் அத்தியாவசியமாக தேவைப்படுற
காய்கறிகள் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா மை கார்டன் டூர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நெய்பர்ஸ்க்கு சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நாட்டு நெல்லிக்காய் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அட்ரஸ் பின் பண்ணுங்கள், கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறோங்க. அடுத்ததாக பாருங்கள், தக்காளி, அதாவது ஆப்பிள் டொமேட்டோ எப்படி பழுத்திருக்குன்னு பாருங்கள். Like, share, subscribe and follow My Garden Tour channel. Thanks for watching.